கூப்பிட்டீங்க என்ன விஷயம்? இல்ல சரி, ஒரு சமாசாரம். என்ன சமாசாரம்? அதாவது ஆ, இதுக்கு போயிருக்கிறியா நீ? எதுக்கு? பழனிக்கு இல்லையா, பழனி போனது இல்லையே. போனது இல்லையா? கேள்விப்பட்டுக்கிறேன், போனது இல்ல. சண்டாளா. எப்படிண்ணா? நான் பழனிக்கு போனது உனக்கு தெரியுமாடா? தெரியாது, ஆ? தெரியாதுண்ணா. எப்படி? எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு சரி, ஆஹா. நானும் பழனிக்கு போலான்னு போனேன். சரி, நல்ல விஷயம் தான். ஆ, சரிண்ணா. எங்க வீட்டுல ஆ, நான் எந்த வேலை வெட்டிக்கு போறது இல்ல. சார் நீங்க போறது இல்லைங்களா? சரி கூட்டாளி பசங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சரி. கண்டபடி ஊர் சுத்துறது, தெரு தெருவா சுத்துறது, ஆஹா. சாயந்தரமான கோட்டை கடைக்கு போறது, ஆ, இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். சரிண்ணா. அப்புறம் ஆ, வீட்டுல யாரும் எங்களை மதிக்கிறது இல்ல. சரி. ஒரு நாள் என்ன பண்ணேன், ஆ, சரி சரி ஆஹா. நாம ஆ, இந்த வருஷம் இந்த வருஷம் எல்லாம் சரி. போலாம்டா. ஆஹா. பழனியில போய் சரி. அங்க போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஆ. பஞ்சாமிரதம் வாங்கிக்கிட்டு ஆஹா. வீட்டுல வந்து கொடுத்தா நல்ல பேர் இருக்கலாம். ஆமா ஆமா ஆமா. 4 பேருக்கு கூட்டாளி சேர்த்துட்டு பழனிக்கு போனேன். பழனிக்கு போறீங்க? நடப்பயணமா. பாத யாத்திரை. பஸ் காசு இல்லையே. ஆமா ஆமா ஆமாண்ணா. ஆஹா. நடப்பயணமா போனேன். சரி. ஆ. ஆ. போன உடனே ஆ. பழனி மலைக்கு போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டீங்க? சேர்ந்த உடனே சரி. அன்னைக்கு இருக்கும் தங்கத்தேர். தங்கத்தேரு? ஆமா. பரவாயில்லையே. கீழே அடிவாரத்துல ஊர்வலத்துல வர்றாரு. 100 வராரு. ஆமா. சரி. வரும்போது என்ன ஆச்சு? என்னாச்சு? டேய், ஆ, நாம சாமி பார்க்கறது வந்தோம். சரி. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆஹா. அந்த பழனியாண்டவன் முருகன் ஆ, கீழே வந்துட்டு தங்கத்தேர்ல வரா. சரி. வீதி உள்ள வராரு. ஆஹா. நம்ம மலை மேல ஏற வேண்டியதில்ல, ஏற வேண்டியதில்ல. கீழே சாமி பார்த்துக்கலாம் சரி. அப்படின்னு சொல்லி ஆ. கூட்டத்துக்குள்ள பூத்து போன செம கூட்டம். கூட்டம். ஆமா. ஆஹா. அந்த கூட்டத்துல ஒரு பொம்பளை என்ன பண்ணா, சரி. கை குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு ஆஹா. கூட்டத்துல மாட்டிக்கிட்டான். சரி, மாறிட்டாங்க. ஆமா. ஆ. அந்த குழந்தைக்கு பிள்ளை வந்துருச்சு. ஆ, சரி. என்ன பண்ணோம்? ஒண்ணும் பண்ண முடியாது கூட்டத்துல. அந்த பக்கம் போய் நவரத்துக்கு இல்ல. எவரத்துக்கு இல்ல. நடு கூட்டத்துல பொம்பளை மாட்டிக்கிட்டான். மாட்டிட்டாங்க. குழந்தை வேற இடுப்புல. சரி. குழந்தை இடுப்பு பெய் வந்துருச்சு. சரி. அதை விட்டாக புது துணிமணி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆஹா. அதெல்லாம் இதாயிரும், அசிங்கமாயிரும். அப்படின்னு சொல்லிட்டு சரி. அவன் என்ன பண்ண ஒரு ஐடியா, ஆஹா. இந்த திருவாணி சொப்பு கூஜா ஒண்ணு வச்சிருந்தான். தண்ணி குடிக்கிறதுக்கு. சரிண்ணா. அந்த கூஜா மூடி தண்ணி குடிக்கிறதுக்கு ஆஹா. அதை கழட்டி விட்டு ஆ. அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு சரிண்ணா. அந்த குழந்தை பேண்ட தீயெல்லாம் அந்த கூஜால புடிச்சு வச்சுக்கிட்டான். சரி சரி சரி. அது வெளியே எங்க போய் நாரி போயிடும். ஆமா. சரி. கூட்டம் முடிஞ்சவனு போய் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமாண்ணா. ஆ, நிறைய புடிச்சு வச்சுக்கிட்டு சரி. மூடி போட்டு வச்சுக்கிட்டான். ஆஹா. கூட்டம் நெருக்க ஆஹா. என்னாச்சுன்னா, என்னாச்சு? குழந்தைய பிடிக்கிறதா இந்த பூஜாவை பிடிக்கிறதா? குழந்தைதான் பிடிக்கணும். பூஜா போனா இன்னொன்னு எடுத்துக்கலாம். ஆமாண்ணா. குழந்தை போனா கிடைக்காதுல்ல. திடீர்னு என்ன பண்றது? ஆமா ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு ஆ. பூஜாவை கையை தவறி விட்டுட்டான். சரி. குழந்தைய பிடிச்சிக்கிட்டான். சரி. ஆஹா. பிடிச்ச உடனே ஆ. அந்த கூட்டத்துக்குள்ள நாங்களாம் போறோம். போறீங்க? ஆமா. ஒரு போறீங்க? போயிட்டு இருக்கும் போது சரி. என் கால்ல தட்டுப்பட்டது. என்னண்ணா? அந்த பூஜா தான். அட பூஜா. ஆ. சரி. அப்படி குபிச்சு பாக்குறதுக்கு இல்ல, ஆஹா. குபிச்சு எடுக்கிறதுக்கு இல்ல. ஆஹா. அப்புறம் நிரண்டி பார்த்தேன். ஆ. பூஜா பூஜா. திருவாணி சொம்பு. சரி. ஆஹா ஆ. அப்படின்னு சொல்லி தூக்கி பார்த்தேன் பாரு. ஆஹா. கீழே குமியில உண்மையில காலையே தூக்குனேன். காலையில தூக்கிட்டீங்க? வெயிட்டா இருந்தது. சரி. அடி அப்பா, ஆஹா. பழனி மலை மேல போய் சாமி பாக்கலான்னு போனோம். சரி. போன தெய்வம் கீழே அடிவாரத்திலே வந்துருச்சு. ஆஹா. சாமிய கீழே பாத்துட்டோம். கேள்வியா பாத்துட்டோம். நம்ம காசு போட்டு பஞ்சாமிரதம் வாங்க வேண்டியதில்ல, பரவாயில்ல பரவாயில்ல. பஞ்சாமிரதம் கிடைச்சிக்கிச்சு சரி. அப்படின்னு நினைச்சு ஆ. பசங்களா, பசங்களா, ஏய், போய். பாரு நம்ம பஞ்சாமிரதம் கிடைச்சிச்சு. ஆஹா. சமூக நதியில போய் ஆ. நம்ம தலை முழுகிட்டு ஆஹா. பஞ்சாமிரதம் ஒரு சித்தி விடலாம்டா ஆஹா. அப்படின்னு சொல்லி கூட்டு போனேன். சரிண்ணா. கூட்டு போய் ஆ. அந்த நதி கரையில ஆ. தலை முழுவாங்கல்ல, ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன பண்ணேன், ஆ. அவங்க 3 பேர்த்தையும், ஆ. டேய் போய். இங்க திருட்டு பெருட்டு அதிகமா இருக்கு, ஆமா ஆமா. அதனால கூட்டம். நாமெல்லாம் ஆ. இந்த பஞ்சாமிரத்தை வச்சுட்டு சரி. துணிமணியை வத்திய போட்டுட்டு ஆஹா. போய் குளிச்சுக்கிட்டோம்னா ஆ. தூக்கிட்டு போயிருவாங்க. ஆமா ஆமா ஆமா. நான் உரத்துங்கிறதுல காவலா இருக்கிற துணிகளுக்கு பாதுகாப்பு. நீங்க 3 பேர் முதல்ல தலை மொழிகிட்டு வாங்க, சரி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆ. நான் போய் தலை மொழிகிட்டு வரேன் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அப்படின்னு ஆஹா. நல்ல ஐடியான்னு சொன்னாங்க. ஆஹா. அதே மாதிரி ஆ. துணிமணி எல்லாம் கழட்டி போட்டுட்டு சரி. அந்த பூஜாவை ஆ. என்கிட்டயே வச்சுட்டு ஆஹா. தலைமுழுக்கு போயிட்டாங்க. தண்ணி ஊத்தி போயிட்டாங்க. ஆமா. சரி. போகும்போது யோசனை பண்ணேன், எப்படி இத நம்ம கூட்டத்துல அந்த பஞ்சாமரத்தை கண்டுபிடிச்சிட்டு நாம நீங்க அப்படி இருக்கும் பொழுது சரி. அவனுங்களை முன்னாடி நம்ம இதை ருசி பார்க்கணும், பஞ்சாமரத்தை நக்கி பார்க்கணும். சரி. அப்படின்னு என்ன பண்ணேன், என்ன பண்ணீங்க? அவன் போய் ஒரு முழுவுறது. அவங்க முழுகுது தண்ணியில. ஆமா. சரி. அவன் முழுவும் போது நான் சொம்ப ஒரு திருவுறது. சரி சரி. பாத்துக்கிட்டு ஆஹா. அப்ப 2வது ஒரு முழுவுனா, ஆஹா. 2வது ஒரு திருவனை, சரி. 3வதோட முழுவி ஏந்திரிக்கிறதுக்குள்ள ஆ. லவுக்குன்னு மூடி எடுத்துட்டு சரி. அவங்கள பாத்துக்கிட்டு ஆஹா. 4 விரல்ல ஆ. அப்படியே வலிச்சு ஆ. நக்கி விட்டேன். சரி. அப்பா. நக்கி விட்டு மூடியை போட்டு மூடிட்டேன். சரிண்ணா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆ.
பீனாத் அடிச்சது. என்னடா கருமாத்திரம் நல்லா தான் இருந்தது, இப்ப இப்படி நான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு என் விரல பார்த்தா விரல பூரா சந்து எடுக்கல, பீயா இருந்தது. சரி. அட கடவுளே, இவ்வளவு தூரம் பழனிக்கு வந்து புல்ல பிகில திருப்பிட்டு போல் இருக்குது, பஞ்சாமிரதம் இல்லையாட்டு இருக்குது. பஞ்சாமிரதம் இல்ல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு தைரியம், சரி இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒருத்தனே தின்னுட்டு போக கூடாது, அவங்க 3 பேர்த்தையும் திங்கி வைக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வந்தாங்க. வந்தவன பத்திரமா வச்சுட்டு நானும் துணிமணியா போய் முழுகிட்டு வர சொல்லிட்டு போனேன். டேய் யாரும் தொட்டுறாதீங்கடா, விரதம் விடணும், சாமி விரதம். சரி, நான் போய் முழுகிட்டு சொல்லி போய் தலை முழுகிட்டு வந்துட்டேன். நீங்களும் வந்துட்டீங்க? ஆமா. சரி, 3 பேர்த்தையும் கிழக்கு திரும்பி உட்காருக்கிட்டான்னு உட்காந்துக்கிட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு கையை 2 கை ஏத்துக்கோங்க அப்படின்னு பஞ்சாமரத்தை அள்ளி அள்ளி வைக்கிறேன். நீங்க அரகராட்டு நக்கி கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவனுங்க என்ன பண்ண, கண்ணை மூடிட்டு கிழக்கு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. நானும் நிறைய அள்ளி வச்சேன். அள்ளி வச்சுட்டீங்க? பஞ்சாமரத்தை இருந்தாலும் அப்படி வைக்க மாட்டேன். அப்புறம் வச்ச உடனே அரகரா போடுங்கடா, அரகராட்டு அவனுங்களும் நக்கி விட்டாங்க. அப்புறம் பார்க்க போனா அவங்களுக்கு நாத்து அடிச்சிருக்கு. அப்புறம் தான் மூடி கழட்டி பார்த்து, கடவுளை இவ்வளவு தூரம் வந்து கடைசியில் நம்ம பிய தின்னு போறோம் அப்படி சொல்லிட்டு, சரி இந்த மேட்டர், இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம 4 பேர் தானே தின்னோம், நம்மளுக்குள்ளவே இருக்கட்டும், சொல்லிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சரி, போன உடனே என் பொண்டாட்டி என்ன பண்ணாங்க, புரசாய் நல்ல மனசு வந்து கோயிலுக்கு போயிட்டு பழனிக்கு போயிட்டு வந்திருக்கிறான், ஒரு சிந்தி ஒண்ணும் இல்ல, சோறு தண்ணி ஆகி வைக்கணும்னு சொல்லி அங்கேயும் கடன் வாங்கி சாப்பாடு கப்பலாம் செஞ்சு வச்சிருந்தான், ஒரு சிந்தி விடுறதுக்கு. அதே மாதிரி குடிச்சிட்டு சாப்பிடுறீங்க, குழம்புல கொஞ்சோண்டு உப்பு பத்தலப்பா, உப்பு பத்தல, அதுக்கு என் பொண்டாட்டி சண்டை பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை இல்ல, கண்டார ஓடி குழம்பு வச்சிருக்கிற, என்னை குழம்பு வச்சிருக்கிற, இது குழம்பா, இது மனசு திம்பானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டேன். என்ன ஒரு இது இல்ல, சுகம் இல்லாம இருக்குது அப்படி கோவத்துல சொன்னேன். அப்ப அவ கவிடத்தை என்ன சொன்னாங்க, பீத்தின மனசா, அவ கவிடத்தை அப்படி சொல்றான். மனசா, நீ போகும்போது என்ன கொடுத்துட்டு போன, 10 ரூபா காசு கொடுத்துட்டு போன, உடனே வாங்கி மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன், எது திண்டு வந்து பேசுற நீ அப்படின்னா எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. எப்படி பழனியில போய் பீத்துனது நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் சொல்ல வேணாம்னு சொன்னா இவ கரெக்டா சொல்லி கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாள். அதானே, அப்ப நம்ம கூட வந்தவன் எவனோ சொல்லி போட்டான் அப்படி மனசுல நினைச்சிட்டு அத்தன் கண்டார ஓடி பழனியில போய் பீத்துன நான் மட்டுமா தின்னேன், கூட வந்தவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தின்னாங்க அப்படின்னு. சரி, அப்புறம் அதுல இருந்து எங்களை போறா பீத்தின மனசா கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷம் போய் நெசமாலுமே பழனிக்கு போய் நெசமாலுமே பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்து நெசமாலுமே எல்லாத்துக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பேரே மாறிச்சு. அப்படி போய் அடிபட்ட யார் போது நீ போயிரு பழனிக்கு போலாமா, கொள்ளக்கார போலாமா? சரி அண்ணா, அப்படி இருந்தாலும் ஜாம்பூனாக நான் இருந்தாலும் என்னையும் 10 மாதம் 300 நாள் 3000 தசைநாரிகள் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தாங்களே என் தாய். யாருங்க? அம்மா. ஒரு பெண்ணாகப்பட்டவனா சாதாரணப்பட்டவன் கிடையாது. நம்ம ஆம்பளை வெளியே போய் நம்ம கஷ்டப்பட்டு காசு மரத்தை சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு வரோம். ஆனா பெண்ணாகப்பட்டவங்க எப்பேற்பட்ட வெளியே திரும்ப உணர்றாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தருவாயில் 32 எலும்புகள் உடைந்தால் எவ்வளவு வலி இருக்கும். ஆமா, ஒரு எலும்பு கொஞ்சோண்டு கிராக் ஆயிட்டா கூட வலி தாங்க முடியல. ஒரே நேரத்தில் 32 எலும்புகள் உடைந்தா எவ்வளவு வலி இருக்குமோ அந்த வலியை பொறுத்து கொண்டுதான் அந்த பெண்மணி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். அப்பேற்பட்ட வலி நம்மளுக்கெல்லாம் தாங்காது. அப்பேற்பட்ட வழியை போட்டுப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்தேன் நின்னாலும் தாய் போல காண முடியுமா? நீயோ தாய் போல காண முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா.
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா, இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா. ஏமாத்து பிள்ளைய நம்பி இதயத்தை பறி கொடுப்பா. கட்டெரும்பு உன்னை கடிச்சா கத்திக்கிட்டு அவ முடிப்பா. பெத்தவாளுக்கே கை மாறுதா பேச சொல்லி அவ சிரிப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்கு பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. இஞ்சி விரலில் நகம் கடிப்பா, பேச சொல்லி அவ சிரிப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயா. அம்மானா எல்லாத்துக்கும் அது மாதிரிங்க. எல்லாத்துக்குமே தாய் இருக்கு. தாயும் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த தாயும் தந்தையும் யார்? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 நாடுகள் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த என் தாயோ ஜாம்பவதி என்னுடைய தாயா. ஆமா சரி. தந்தையா தோளால தொட்டில் கட்டி தொடை மீது நடைபெடுக்கி வாடா மகனே வருங்கால இளவரசே என்று நீ புத்தி புத்தி வளர்த்தாரே. என் தந்தையார் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நான் ஒண்ணு வேணும்னு என் மனசுல நினைச்சிட்டா போதும், எனக்கு இது பொருள் வேணும்னு என் மனசுல நினைச்சிட்டா போதும், அடுத்த நொடியே கண்ணாடி கொண்டு வந்து நிறுத்துவார் என் தந்தையார். என் தந்தை யாரோ இந்த உலக மக்களுக்கெல்லாம் படி அளக்கிறாரே. ஓரடி 2 அழைத்து முடித்துட்ட உலகளந்த மாய கண்ணனோ என்னுடைய தந்தையா. ஆமா மாயக்கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்துட்ட எனது பெயரோ ஜாம்பவனோ என்னுடைய பெயர். ஆமா சரிங்க. அப்படி பிறந்திருந்தாலும் எனக்கு என்ன வேலை? காலையிலிருந்து காலை கடனை முடித்து விட்டு சரி தாயாரின் தந்தையாரின் பாதத்தை வணங்கி விட்டு பாடசாலை செல்வது என்னுடைய வழக்கம். ஆமா சரி சரிங்க. இருந்தாலும் இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள். ஆமா லீவ் நாள். இந்த லீவ் நாள்ல அதாவது பாடசாலைக்கு போக முடியாது. நம்மளோட வீர தீரமெல்லாம் நம்ம அதிகப்படுத்தணும். சரி நம்ம வேட்டையாடணும் இல்ல? ஆமா வேட்டையாடினாதான் நம்மளோட வீர தீரமெல்லாம் அதிகரிக்கும். ஆமா அதனால உடனடியாக கானகத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி சென்னா என்று சொல்லக்கூடிய வனவிலங்குகளை வேட்டையாடி விட்டு வரலாமா? அப்படியா? ஆமா சரிங்க. சரியா? அப்படி என்றால் உடனடியாக வேட்டைக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணு. சரி என்ன வேணும்? என்னப்பா? வில்லம்பு கத்தி ஆயுதம். வில்லம்பு கத்தி ஆயுதம். அப்படியா? ஆமா. கட்டி அங்க வில்லு கொடு. அங்க வா. வில்லம்பு எனக்கு தான் ஒண்ணும் இல்ல. சரிங்க. கோமல் என்ன? இந்த உனக்கு இது அது எதுக்கு? ஆயுதம் நீயே போடு சொல்றீங்க. குடுமா. கிளம்புங்க. வாங்க போலாம். அந்த கரகான் தலை தேடி இதெல்லாம் ஆச்சரியமாக நம்ம சங்க துவாரையை விட்டு நம்ம கானகத்துக்கு வேட்டையாடலாம் போகும்போது ஏதோ ஒரு கடிதமானது இருக்கின்றது. ஆமா கீழே வந்து விழுவுது. ஆமா உண்மைதான். இந்த கடிதம் அங்க போய் விழுந்திருக்கலாம், இல்ல அந்த பக்கம் விழுந்திருக்கலாம். ஏன் ஏன் முன்னாடி வந்து விழுவணும்? என்ன காரணம்? இந்த கடிதத்தை அப்படி என்ன எழுதியிருக்குன்னு படி பார்க்கலாம். எப்படி? ஓஹோ
தாயலி எந்த மடம் எழுதுனான்னு தெரியல. எழுத்தெல்லாம் நேரா இருந்தா பரவாயில்ல, எல்லா எழுத்து தலைகீழ எழுதிருக்கான். எல்லாம் தலைகீழ எழுதிருக்கிறான். அதாவது சோறு திண்டு எழுதுனா என்னன்னு தெரியல. தாயலி அறிவு கட்டவன் தலைகீழ இருக்குதுப்பா எல்லாம். பேப்பரை நேரா வச்சு படிச்சாதான் தெரியும். அட நான் தலைகீழ வச்சுட்டேன்னா. ஆமா ஆமா ரைட் ரைட் கரெக்ட் தான். ஓஹோ என்னப்பா எழுதிருக்கு? அப்படியா? படிச்சாச்சா? படிச்சது என்னப்பா சொல்லு. நான் படிக்கணுமா? ஆமா படிச்சு சொல்லு. நல்லா கேளுங்க. ஆகாசவாணி ஆயா போட சாணி வாசிப்பது காணாம கள்ளமிட்டாய். போன வாரம் அடைத்த புயல் காத்துல திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் 4 இட்லி 3 தோசை காணவில்லை. தேடிக்கொண்டு உள்ளே போன 4 காக்காய்களும் 2 நாய்க்குட்டிகள் இன்னும் வெளியே வரவில்லை. இதை பற்றி போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 20 மைல் வேகத்தில் சென்று கொண்ட லாரி மீது 60 மைல் வேகத்தில் சென்று கொண்டது கிளவி மோதி லாரி மரணம். ஆமா கிளவி பாடி கட்ட போய்விட்டது. வித்தியாசமா இருக்கு. சென்னையிலிருந்து மதுரை சென்று கொண்டது எக்ஸ்பிரஸ் ரயிலானது சரி நடுவழியிலே தாமதமாக நின்று விட்டது. 2 மணி நேரம். என்ன காரணம் என்னவென்றால் தண்டவாளத்து மேல கட்டெரும்பும் சண்டை போட்டுக் கொண்டதினால் ரயில் நின்று விட்டது. பயணிகள் நடுவழியில் தவிப்பு. ஈரோட்ல ஈ கடித்து 20 பேர் பலி. 4 ரோட்டில் நாய் கடித்து 40 பேர் அவுட்டு. குற்றாலத்துல கொசு குளிக்கும் போது அதன் கோமணத்தை காணவில்லை. இதை தேடி கண்டுபிடித்து எடுத்துக் கொடுப்பவர்களுக்கு எட்டனா வட்டியும் அழிஞ்சு போன ஜட்டியும் தீஞ்சு போன ரொட்டியும் எனாம். அப்படியே எழுதிருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போனதில்ல படிறானா எப்படி? அப்பா நீங்களே படிங்க. படிக்க தெரியாது. நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் சங்கு துபாரிலே வாழ்ந்து வரக்கூடிய என் அன்பு மாமா, என் ஆசை காதலன், என் ஆசை காதலனாகப்பட்ட இந்த ஜாம்புவனுக்கு அஸ்தினாபுரத்து இளவரசியாகப்பட்ட லக்ஷ்மணி எழுதி கொடு. லக்ஷ்மணி என்னாச்சு? பாத்தியா? என்ன பாத்தியா?